கெட் ரெடி வித் மீ ஃபார் மை கான்வகேஷன். ஸோ 2024 எஸ்டிஎம்பி வைஷ்ணவ் காலேஜில் நான் யூஜி முடித்தேன். நான் அதுக்கு 2026 தான் எங்களுக்கு கான்வகேஷன் வைக்கிறாங்க. என்னோட ஃபேஸை பார்த்தாலே தெரியும் நான் அவ்வளோ ஆர்வமாக இல்லை போகிறதுக்கு. பிகாஸ் இந்த 2 இயர்ஸில் பெருசாக என்னோட கிளாஸ்மேட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்னு இருந்த யார் கூடயும் எந்த ஒரு கான்டாக்டும் இல்லை. ஒரே ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவ கூட மட்டும்தான் கான்டாக்ட் இருந்தது. மற்ற எல்லாரும் என்ன நினச்சிட்டாங்கன்னா தே மிஸ் அண்டர்ஸ்டுட் மீ. அண்ட் என்ன மட்டும் இல்லை, எல்லாருமே அவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறவங்க தான். அவங்களெல்லாம் ஃபேஸ் பண்ண போகிறது நினைக்கும் போது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. பட் அதோட காலேஜில் என்ன ப்ராப்ளம்னா அவங்க பேரண்ட்ஸ் யாரையும் கான்வகேஷனுக்கு அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஃபார் சம் சேஃப்டி ரீசன்ஸ் அப்படின்னு. இது லாஸ்ட் இயரும் ஒரு ப்ராப்ளமாக போச்சு, இந்த இயரும் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. நிறைய பேர் அதுக்கு வாய்ஸ் அவுட் கொடுத்தாங்க. காலேஜ் சைட்ல இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது. நாங்கள் அந்த டெசிஷன்ல தெளிவாக இருக்கோம் அப்படின்றது தான் அவங்களோடது. கடைசி வரைக்கும் பேரண்ட்ஸ் யாரையும் உள்ள அலோவ் பண்ணவே இல்லை. பேரண்ட்ஸ் எல்லாம் போய் சண்டை கூட போட்டு பார்த்துட்டாங்க, அலோவ் பண்ணல. அவங்களுக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. நிறைய பேர் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டா இருப்பாங்க, சிங்கிள் சைல்டா இருப்பாங்க. அவங்க பேரண்ட்ஸ் அதெல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்பட மாட்டாங்களா நேர்ல? இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா யூடியூப்ல நாங்கள் லைவா டெலிகாஸ்ட் பண்றோம்னு பண்ணாங்க. ஓகே, இது முடிஞ்சு 2.5 weeks மேல ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட் இயர் எப்படி இருக்கும்னு தெரியல. கண்டிப்பா அவங்க இதான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் கூட வெயில் அடிக்குமேன்னு பயந்துட்டு இருந்தேன். பட் பரவாயில்ல, ரொம்ப நல்லா சில்லுன்னு நல்லா மழை பெஞ்சது. அண்ட் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து என்னோட ஃப்ரெண்டை கூட்டிட்டு அப்படியே நாங்கள் காலேஜ்க்கு நடந்து போனோம். கொஞ்சம் கிளிப்ஸ் எடுத்தேன். அதுக்கப்புறம் போயிட்டு எங்களோட சர்டிஃபிகேட் வாங்கிட்டு, அது கூட ஈவன் சீஃப் கெஸ்ட் கையால ரேங்க் ஹோல்டர்ஸ்க்கு மட்டும்தான் கொடுப்பாங்க போல, எங்க மற்ற எல்லாருக்கும் அப்படி கொடுக்கல. அண்ட் கிளாஸ்மேட்ஸோட கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துட்டு அவ்வளோதான். அன்னைக்கு எங்களுக்கு பெருசாக வெளியே கூட விடல. ஆடிட்டோரியம்குள்ள மதியானம் போனோம். நைட்டு 6:30 எல்லாருக்கும் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் வெளியே அலோவ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கூட வெளியே வந்துட்டு ஃபோட்டோஸ் எடுக்கும்போது இதுக்கு மேலே இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆஸ் யூஷுவல் ஹோம் கார்ட்ஸ் வந்து துரத்தி விட்டுட்டாங்க. அண்ட் ஐ ஹோப் இதுக்கப்புறம் அந்த பக்கம் போகிறதுக்கான எந்த ஒரு சான்ஸும் வராதுன்னு நம்புறேன். அண்ட் தட்ஸ் இட் அபவுட் மை கான்வகேஷன். பை.